ராஜாவை போல தன்னை எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த பராபவ வருஷ நடுவில் டிசம்பர் போல் மாற்றம் அடைகிறார் உங்களோட 12ஆம் பாவத்துக்கு. அப்போ இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் உடைப்பார், உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பார். உங்கள் தந்தையோட உடல்நிலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. கூடுமான மட்டும் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி பிரதோஷ வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வர பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. சிம்மராசிக்காரங்க வழிபடுறதுக்கு பிரதோஷத்துக்கு நீங்கள் பூஜை அட்டன் பண்ணாலும் சரி, பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச சாமான்களை வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கான வருத்தங்கள் குறைகள் இது எல்லாமே பாசிட்டிவாக மாறி நிறைகளாக மாறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா 12ஆம் பாவங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து கேது போய் உடைக்கிறாரு. அப்படிங்கிற பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து வாங்குங்க. சிம்மராசி பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம்னு கேது வந்து இருந்துட்டுருக்கா, டிசம்பரில் தான் மாறக்கூடிய அமைப்பு. இப்போ ராகு கேது வந்து சர்வ தோஷத்தில் தான் இந்த இடத்துல வந்து கேது இருக்கிறார். அப்போ நமக்கு காலசக்கரத்துக்குன்னு பார்க்கும் பொழுது 5ஆம் பாவங்க தான். அப்போ நல்ல குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்கு நீங்கள் மாலை வாங்கி சாத்தலாம். உங்கள் கையால் தொடுத்து சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாசனை இல்லாத கதம்ப மாலை வாங்கி போடுங்க. பிள்ளையாருக்கு கதம்ப மாலை வாங்கி போடலாம். இப்போ திருவண்ணாமலை சார் சொன்னார், அதில் யமதர்ம ராஜாவுடைய அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். அங்கே நல்லெண்ணெய் வாங்கி தீபகத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா தீபங்கிற நெருப்பு ராசியில் வாங்க சார், அதனால் தீபம் நிறைய நேரம் எரிஞ்சிட்டு இருக்கணும். பெரிய ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றி நம்ம கொடுத்துட்டு வர்றது வச்சுட்டு வர்றது நீங்களே செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சில அவமானங்கள், கெட்ட பேர், அலைச்சல், வருமான பீடை இதெல்லாம் வந்து இந்த அஷ்டமத்து சனியினால் தாக்கம். 3 கிரக சேர்க்கையோட பிறக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சார் சொன்ன மாதிரி இந்த சூரியன் சுக்கிரன் இது இருக்கனால முடி திருத்துவர் அந்த அப்பாவுடைய பாதிப்பும் சரி. இது மாதிரி இந்த முடி திருத்துவர்னு சொல்லுவாங்க பாபர்னு, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சிவன் கோயிலையோ இந்த மாதிரி பழனி இது மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் துணி வாங்கி கொடுக்கலாம். ஒரு வஸ்திரம், வேஷ்டி துண்டை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு கிரகத்துடைய தாக்கம் நீங்கும், மன நிம்மதியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குங்கிறதுனால அது வரைக்கும் கேது சிம்மத்திலே தான் இருக்கார். அப்போது சிம்ம ராசியில் கேது இருக்கிற அந்த காலகட்டங்களில் சாதுக்களுக்கு தர்மம் பண்ணுறதும் உங்களுக்கு நன்மையை தரும். சிறப்பு.